வணக்கம். நான் திருநெல்வேலியில புதுப்பேட்டைன்னு சொல்லக்கூடிய பகுதியில தான் நின்றுட்டு இருக்கேன். இந்த தெருவை பார்த்தாங்கன்னா சக்கர விநாயகர் கோயில் தெருவை சொல்லுவாங்க. புதுப்பேட்டையில போலீஸ் ஸ்டேஷன் அருகாமையில் இருக்குதுதான் இந்த சக்கர விநாயகர் கோயில். எனக்கு தனிப்பட்ட முறையிலே 12 வருடங்களுக்கு முன்னாக அகஸ்தியர் கோயில்ல என்னோடைய சொந்தக்காரங்களுக்கு சுகர்னு சொல்லக்கூடிய நீரழிவு நோய் இருந்துச்சு. அப்போ இந்த விநாயகர் கோயிலை பார்த்து சதுர்த்தி அன்னைக்கு சக்கர பொங்கல் நிவேதியம் வச்சு கும்பிட சொல்லி வந்தது. நாங்க சிறப்பாக ஹோமம் செய்து செஞ்சுட்டு போனோம். இது யாருக்குமே தெரியாது. இந்த கோயில்ல என்ன சிறப்புன்னா, இது ஒரு தனியார் கோயில் தான், ஒரு சமூகத்தினருக்கு பாத்தியப்பட்ட கோயில் தான். ஆனால் இங்க என்ன சிறப்புனா, எல்லாருமே கும்பிடலாம். நம்ம என்ன பரிகாரம் சொன்னாலும் அவங்களும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இந்த கோயில் என்னன்னா, தமிழ்நாட்டில் நிறைய விநாயகர் கோயிலுக்கு கொடிமரம் கிடையாது. திருநெல்வேலி பகுதி ஜங்ஷன் பகுதியில் உலகத்திலேயே பெரிய விநாயகர் கோயில் கொடிகம்பத்தோட இருக்குது. அதுதான் உச்சிஷ்ட கணபதினு சொல்லுவோம். அதை போலவே இந்த கோயிலும் கொடிமரத்தோட இருக்குது. இங்க மூல பார்த்தா விநாயகர் இடக்கரத்தோட இருக்கிறாரு. ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. இந்த கோயிலுக்குள்ளேயே எல்லாமே இருக்கு. நடராஜர் இருக்கிறாரு, அதே போல சண்முகர் இருக்கிறாரு, மீனாட்சி இருக்குது. எல்லா திருவிழாக்களும், அதாவது நெல்லையப்பர் கோயில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில்ல என்னெல்லாம் திருவிழாக்கள் நடக்கோ அது எல்லாமே இங்கேயும் நடந்துட்டு இருக்குது. மேலும் சிறப்பாக பாத்தீங்கன்னா, இந்த சண்முகர் மூஞ்சை பார்த்த, அதாவது முகத்தை அழகை பாத்தீங்கன்னா அப்படி குறுக்குத்துறை, அதே போல் திருச்செந்தூர் முருகரை போலவே இருக்கிறார். அது மட்டும் இல்லாம அவர் பக்கத்துல இந்திரன் இருக்கிறார் வஜ்ராயத்தோட. எப்போ முருகருக்கு திருமணம் நடக்குதோ அங்க தெய்வ யானை கெட்டுக் கொடுக்க இந்திரன் இருப்பதாக ஐதீகம். அதனால இங்க இந்திரன் சிலையும் நம்ம இருக்குது. யாருமே இந்திரன் சிலையை நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்க. இது இந்த கோயில தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம நோய், அதாவது சக்கரை நோய் உலகமெங்கும் பரவி கிடக்குது. அதற்கு ஒரு கோயில் இருக்குன்னா இந்த கோயில் தான். அதனால இதை பார்க்கக்கூடிய மக்கள், சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கிறவர் இங்க இந்த சுவாமிக்கு சக்கரை பொங்கல் நிவேதியம் பண்ணி அதை மக்களுக்கு விநியோகம் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்படி செய்யுங்க. ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கும். நிறைய கோயில் நீங்க பார்த்திருப்பீங்க. இதே மாதிரி அரிய கோயில், அகஸ்தியர் சொல்லப்பட்ட கோயில் தனியார் வசம் இருந்தாலும் அதை நாம் பார்த்து பயன்பெற வேண்டும். இதை பார்க்கிற ஒவ்வொரு நண்பர்களும் எல்லாருக்குமே சொல்லுங்க, உங்கள் வாழ்வும் சிறக்கட்டும். கிருஷ்ணகுமார்.